உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து விதமான விசேஷங்களுக்கும் மிக குறைந்த விலையில் உலகத்தரம் வாய்ந்த கேமராக்கள் மூலம் போட்டோகிராஃபி எடுத்து தரப்படும். புக் அஸ் நவ். டிவிஎன் நேயர்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம். அதாவது நாளைக்கு ரஜித் ரசிகர்கள் மிகப்பெரிய வரவேற்புலையும் உற்சாகத்திலையும் கிட்டத்தட்ட 2 வருடம் கழித்து விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றது எல்லாருக்குமே சந்தோஷமான விஷயமா இருக்குது. இந்த படம் நிறைய டேட்ஸ் தள்ளி போய் கடைசி February 6 நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த நிலையில் இந்த படத்தோட கதை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ரீமேக்கான படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த படம் எந்த படத்தோட ரீமேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1997 வந்த பிரேக் டவுன் அப்படின்ற படத்தோட ரீமேக் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி ஒரு பெரிய ரைடு, அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு மிகப்பெரிய ரைடு ஒன்று போகிறாங்க. அதுவும் காரில் போகிறாங்க. இந்த காரில் அவங்க ரைடு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடும்போது அங்கே ஒரு சண்டை நடக்குது. இந்த சண்டையினால் அங்கே ஒரு பிரச்சனை நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. அந்த இடத்துல அந்த கணவன் மனைவி போயிடுறாங்க. அந்த போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல கார் ரிப்பேர் ஆகி நிற்கிது. அங்கேருந்து அந்த மனைவி மட்டும் எப்படியும் மிஸ் ஆகிடுறாங்க. இந்த மனைவி எங்கே மிஸ் ஆனாங்க, எங்கே தான் போனாங்களோ அப்படின்றத அந்த கணவனான ஹீரோ எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாரு. அதை தேடும்போது அங்கே இருக்கிற மாஃபியா கேங்கும் அங்கே இருக்கிற நிறைய கிரிமினல் கேங்ஸ் பற்றின உண்மைகள் இவருக்கு தெரிய வருது. இவர் இதை எப்படி கண்டுபிடிச்சி அவர் மனைவியை மீட்டாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாக இருக்க போது. மனைவியை மீட்டுவார் தலை அப்படின்றது ஒன்று இருக்குது. இதை அஜித் ஸ்டைலில் ஒரு பயங்கரமான த்ரில்லராக மேக் பண்ணுறதுல இருக்குது இல்லையா, அது பயங்கரமாக இருக்கும் அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ் திருமேனி எப்படி படம் பண்ணுவார், அவர் எப்படி ஒரு மாஸ்டரான ஒரு டேரக்டர். அப்படி தடம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பயங்கர த்ரில்லராக இருக்கும். இந்த பக்கம் தடையர் தாக்க ஒரு த்ரில்லராக இருக்கும். அதே மாதிரி மீகம்னு ஒரு த்ரில்லராக இருக்கும். கழகத்தலைவன் ஒரு த்ரில்லராக இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு த்ரில்லர் படங்களுக்குன்னே செஞ்சவர் தான் மகிழ் திருமேனி. எனவே மகிழ் திருமேனியோட திரைப்படம் அப்படின்னும் நல்லா இருக்கும் அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அதுக்கப்புறம் பத்திக்கிச்சு சாங்கு, இப்போ ஏகே தீம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்திருக்கு. செம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது இந்த படத்து மேலே. ஸோ நாளைக்கு காலையில் 9 மணிக்கு ஃபஸ்ட் ஷோவும் கொடுத்துட்டாங்க. ஜியோ பாஸ் பண்ணியாச்சு. ஸோ நாளைக்கு காலையில் 9 மணிக்கு தல தரிசனத்துக்கு எல்லோரும் தயாராக இருக்கீங்களா? இந்த கதை இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுங்கள்.